நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம்? ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு? உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம், கவலை, துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்பங்கள் அனைத்தும் கிடைக்கப்பட்டு துன்பங்கள் எல்லாம், அதாவது உங்களை விட்டு துரத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எல்லா வித விஷயங்களிலும் போராட்டம் போராட்டம் போராட்டம். பாசத்தையும் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு, அன்பையும் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு. அக்கறையாக இருக்கிறவங்ககிட்ட தேடி கண்டுபிடிச்சி சண்டை போட்டு தான் ஒரு அன்பை வாங்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற நிலைமையில் நிறைய போராடிட்டீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு ரியாலிட்டியாக ஒரு வேலையில் ஒரு அக்கறை எடுத்து பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் ஒரு வேலையை உங்கள் கையில் கொடுத்துட்டா அந்த வேலையை முடித்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்ட நகர்வுக்கே போவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு எல்லா விஷயங்களிலும் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க பாருங்கள் உங்களுக்கு ஆப்பு. இந்த 3 வருஷத்தில் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் யோசித்தீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே ஏன் யோசித்தேங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். நீங்கள் செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடை நிற்கும். சரி ரைட்டு, வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், படுத்து தூங்கிடுவோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தூக்கத்திலும் துரத்துவாங்க தொல்லை கொடுப்பவர்கள் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆட வேண்டிய நிலைமை. ஊஞ்சல் ஊசல் எதுனாலும் சொல்லி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய நிலைமைகள் இருந்தது. நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அவர் உங்கள் கூட கொஞ்ச நேரம் இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. அவர் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டார், அவர் பிஸியாகவே இருப்பார். கேட்டால் ஏதாவது நொய்ன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே உங்கள் மனைவிட்ட நீங்கள் உணவுபூர்வமாக பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவங்க அம்மா கூட பேசிட்டு உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவி ஒற்றுமையில் கடந்த ஒரு 2.5 வருஷ காலமாக இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இது எல்லாமே அப்படியே ஒரு சேஞ்சஸ் ஆகுது. உங்களுடைய லைஃப்பில் இது ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்முடைய குரு பகவான் ஆனி மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு உச்சமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ வில் பவர், உச்சம்னா என்னது? வில் பவர். அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக சித்திரை மாதம் வருது, ஆனி மாதம் உங்களுடைய அற்புதங்கள் ஆரம்பம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். சேரணும் ஆசைப்படுறவங்களுக்கு உறுதியாக ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் ஏற்பட போகுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்க, நாங்கள் சேரணும்னு ஆசைப்படுறது ஓகே தான், நாங்கள் பிரிஞ்சிட்டோம், கிட்டத்தட்ட டைவர்ஸ் வாங்கிட்டோம், சட்டப்படி ஒரு பிரிவு வந்துருச்சு, ஸோ எனக்கு 2ஆவது மேரேஜ் முடிக்கலாமா அப்படின்னு ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ரிஷபராசி அன்பர்களை யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் மேரேஜில் டிவோர்ஸோ இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காண்டி நீங்கள் தனிமையில் இருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் 2வது திருமணத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனி மாதம் முதல் உறுதியாக திருமணத்துக்கான விஷயங்களை செயல்படுத்தலாம். அதேபோல் உங்களுக்கு இங்கே ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்.
கிட்டத்தட்ட இப்போ சனி பகவான் வேறு சும்மா இருக்காமல் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலம் உனக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகும்? நீ அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, சும்மாவே ரிஷபராசிக்காரங்கள வச்சு செய்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். "சிரிச்சிட்டியா? நீ சந்தோஷமா இருந்துட்டியா? உன்ன சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு உங்கள வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க மன அழுத்தத்த ஃபுல்லா உங்க கையில குடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க நல்லா ஃப்ரீ மைண்டா போயிருவாங்க. நீங்க உட்காந்து யோசிச்சிருப்பீங்க. "ஐய்யய்யோ! அக்காவுக்கு ஒரு பிரச்சனைக்கே. ஐய்யய்யோ! தம்பிக்கு ஒரு பிரச்சனைக்கே. ஐயோ! அந்த அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைக்கேன்னு" மத்தவங்கள பத்தி யோசித்து, யோசித்து, யோசித்து மத்தவங்களுடைய கவலையை சிந்தித்து உங்களையே நீங்க இழந்தீங்க. அதானே உண்ம? உங்களுக்காக யோசிச்சிருக்கீங்களா? நீங்க முன்னேறணும். நீங்க ஒரு பெரிய டெவலப் ஆகணும். நீங்க ஒரு நான் ஒரு என்ன சொல்லணும்னா 4 பேர் போற்றப்படக்கூடிய அளவுக்கு நீங்க வளரணும்னு யோசித்தீங்கன்னா, அதில தடை வந்துரும். அதே மத்தவங்களுடைய வாழ்க்கைய மாத்த நெனச்சீங்கன்னா, அப்படியே ஃப்ரீ மைண்டா உட்காந்து அவங்களுக்கு ஐடியா குடுத்து, அவங்கள நல்ல ஒரு வேற லெவலுக்கு வர்றது, அவங்களுடைய பிரச்சனைக்கு உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த கதை கதையா பேசுறது அப்படிங்கிற மாரி உங்க லைஃப்ல இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசி என்பர்கள கிட்டத்தட்ட ஒரு 60, 70% அன்பர்கள் இந்த 3 வருஷமா கதை கதையா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில இப்போ வந்திருக்கீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில மேக்ஸிமம் நீங்க அன்புக்காகவோ, பாசத்துக்காகவோ கட்டுப்பட்டு நடக்காதீங்க. அன்பு வேணும், அன்பு வேணும். அன்பு தானா வருங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய நிலை, உங்களுடைய பொருளாதாரத்திலருந்து உங்களுடைய லைஃப்ல வேற லெவல்ல வாங்க. ஏன்னா, இங்க வந்து "காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும்பான்னு" பாடலுக்குரியவர் தான் நீங்க. நீங்க காசு மேல அக்கறை வைக்கிறதே கிடையாது. உங்க மேல அக்கறை வைக்கிறது கிடையாது. நீங்க ஒரு பொருளாதாரத்த சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறதும் கிடையாது. ஆனா, இனிமே நீங்க சேர்த்து வச்சு தான் ஆகணும். உங்களுக்காக இல்லாட்டியும், உங்களை சார்ந்த உங்களுடைய உறவுகளுக்காக நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களோட லைஃப்ல இனிமே தான் ஒரு சேஞ்சஸ் வரப்போது. காதலில் சிக்கி தவிக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு காதலில் இனிமேல் தான் ஒரு வெற்றி உண்டு. புதிய காதல் வந்தா, திரும்பவும் சொல்றேன், புதுசா ஒரு அன்பு வரும். புதுசா ஒரு காதல் வரும். நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லி வருவாங்க. ஸோ கொஞ்சம் யோசித்துக்கோங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. அதேபோல நம்மளுடைய ரிஷபராசியை சனி பகவான் பார்க்கிற பார்வையை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்கிறது. தொழில் ஸ்தானம், வியாபாரத்தில் வெற்றி, புதிய வியாபாரம், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வரவு எட்டனா செலவு பத்துனாங்கிறத ஒரு கதையா தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமே வந்து எப்படி வரும்? லாபங்கள் அதிகரிக்கும், வெற்றிகள் உருவாகும் என்பது உண்மை. ஸோ நீங்க என்ன விஷயங்கள கவனமா இருக்கணும்னா, 3ஆம் இடத்துல அதாவது குரு வராரு. 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்ப கேது அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, இவன் சந்தோஷமா இருக்கவா அப்படின்னு ஏதாவது அழுத்தத்த குடுத்துக்கிட்டே இருப்பாரு. யார் மூலமா? இந்த பக்கத்துல இருக்கவங்க, சொந்த பந்தம் எல்லார் மூலியமும் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாரி காட்டிக்கிறாதீங்க. ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்க. ரிஷபராசிக்காரங்களும் ஸ்டேட்டஸ் வச்சா பல பேருக்கு வயிறு எரியும். சந்தோஷமா இருக்குன்னு நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டீங்கன்னா, "ஐய்யய்யோ! சந்தோஷமா இருக்காளா? வர்றேன்டா, அத கிளம்பிட்டேன்டா" அப்படின்னு ஓடி வந்து என்ன பண்ணுவாய்ங்க, கும்மாங்குத்து குத்திட்டு ஓடி போயிருவாய்ங்க. குடுகுடுன்னு ஓடி போயிருவாய்ங்க. அது குத்துறவன் யாருன்னு தெரியாது. அதான் பிரச்சனையே. அதனால முடிஞ்ச அளவு செலக்ட் பண்ணுங்க. இந்த ஒரு 2 1/2 வருஷத்துல பல அனுபவப்பட்டீங்க. உங்களுக்கு ஆகாதவைங்கள ஃபுல்லா ஒண்ணு பிளாக் பண்ணுங்க. இல்லைன்னா முடிஞ்சா கைடு பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. சரியா? அதேபோல மேக்ஸிமம் வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா போங்க. வீடு கட்ட முயற்சி எடுத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு ஆவணிக்கு அப்புறம் கட்டுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணால், உறுதியாக நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த புத்தாண்டு முதல் தான் சீரும் சிறப்புமாக, அதாவது என்ன சொல்லணும்னா, சிங்காரமான வாழ்க்கைங்கிறவாய்ங்க. அப்படியே புன்னகையுடன் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா, இப்போ வரையும் புன்னகை காட்ட தான் செய்றீங்க. என்னைய பொறுத்தளவு அவ்வளோ மன அழுத்தம் இருந்தும் உங்களுடைய புன்னகைய வெளிப்படுத்துறீங்க. ஆனா, ரியாலிட்டியான புன்னகை அப்படிம்போம்ல, அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக, நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமா வரணும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியா சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். இது பொது பலனே. அப்புறம் இதில வந்துட்டு நீங்க வந்துட்டு, நான் நெனச்சதெல்லாம் நடக்கல, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, இது 20% மட்டும் தான் உங்க லைஃப்ல உள்ள டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அப்ப 80% அல்லது 70% எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில மட்டும் தான் இருக்கும்.
அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது, ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை, அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.